holistic.investment.in ஹீலியோஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் என்எஃப்ஓ. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹீலியோஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டுன்றது ஒரு என்எஃப்ஓ. இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த என்எஃப்ஓ 31st May 2024 ஓப்பன் ஆகி 14th June 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈக்விட்டி ஸ்கீம் செக்டாரல் பேங்கிங்கிற ஒரு கேட்டகரியை பிலாங் பண்ணுது. இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிஆர்ஐ தான் இது பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்காங்க. இதில் 5000 rupees இருந்தாலே மினிமம் அமௌண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அலோக் பால் அண்ட் மிஸ்டர் பிரதீக் சிங். இதில் எக்ஸிட் லோடுன்றது 1% தான். அதுவும் நீங்கள் 3 months முன்னாடியிலேருந்து ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபண்டோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எய்மே ஃபினான்ஷியல் சர்வீசஸில் எங்கேஜ் ஆகி இருக்கிற ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்குறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஃபிலாசபி. ஸோ இந்த என்எஃப்ஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார்லேயே டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபைடாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டாரில் ஒரு இன்வெஸ்டராக அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க சான்சஸ் உண்டு. ப்ளஸ் மார்க்கெட்டில் இப்போது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா டெலிவர் பண்ணுது ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ஓவரால் ரிட்டர்ன்ஸுமே பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ் இந்த என்எஃப்ஓவில் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்லை இன்வெஸ்டராக லாங் டேர்மில் இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கும். ஏன்னா ஒரு ஹை ரிஸ்க்காக இருக்கு இல்லையா? ஸோ ஹை ரிஸ்க்னாலே நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால் பொட்டன்ஷியலி நம்மளுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர், அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இருக்க ஈக்விட்டி ரிலேட்டட் கம்பெனிஸில் நீங்கள் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபண்டில் இருக்க கான்ஸ் என்னன்னு பார்ப்போம். லைக் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோன்றதை நம்ம இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான ஃபண்ட் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம இது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட்னு சொன்னோம் இல்லையா? இந்த என்எஃப்ஓ இதில் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்குற பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் சைக்கிள் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்கும். ஒரு பாயிண்டில் ஹையில் இருந்தாலுமே இன்னொரு பாயிண்டில் டக்குன்னு லோ போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பாயிண்டில் ரிட்டர்ன்ஸ் வராமையும் போகலாம், இல்லை ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன் வரலாம், இல்லைனா நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட வர சான்சஸ் இருக்குது. நம்ம ஷார்ட் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மில் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த ஃபண்ட் என்எஃப்ஓ உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கும் சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இது ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. இப்போ தான் இந்த என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம இது போக தான் நம்ம இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியும். ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, என்ன மாதிரியான ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னே தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ஒரு பிளைண்ட் ரிஸ்க்காக மாறி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ப்ளஸ் இது என்னதான் இந்த செக்டாருக்குள்ளே டைவர்சிஃபைடாக இருந்தாலுமே மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ் மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் டைனாமிக்காகவும் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்டில் அவங்க வேறு செக்டார்ஸ்லேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இல்லை, ஒரே செக்டாரில் அவங்க இது பண்ணியிருக்காங்க. நிறைய கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. இது உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நிறைய வாலட்டிலிட்டி ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நீங்கள் இந்த செக்டாரில் மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த செக்டார் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஓவரால் ரிட்டர்னுக்கு நிறைய இம்பாக்ட் இது கொடுக்கும். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைமிங் தெரிஞ்சிருக்கணும். எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும். ப்ளஸ் அது அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டைமில் நல்லாவும் இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த காம்படன்ஸ் நம்ம கையில் இருக்கணும். இது கஷ்டம் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அன்பிரடிக்டபிள். அதில் இந்த விஷயம் மட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றது ரொம்ப அன்பிரடிக்டபிளான விஷயம். இது ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாததுனால ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹார்ட் இன் மணியோட நம்ம அந்த மாதிரி பண்ண தேவையில்லைன்றது தான் எங்களோட ஒப்பீனியன். ஸோ ஃபைனலி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு நம்ம பார்த்தோம்னா, ஹீலியோஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் என்எஃப்ஓவில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்கலாம்.
ப்ளஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டமே இருக்காது. நீங்கள் வில்லிங்காக இருக்க மாட்டீங்க. ஏன்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் இருக்கிற ஒரு என்எஃப்ஓன்றதுனால நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லைன்னா நீங்கள் இதுலேருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ளஸ் இது இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஃபண்ட் நிறைய இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஆல்ரெடி. ப்ளஸ் 7 to 10 இயர்ஸ் ப்ரூவன் ஒரு ட்ராக் ரெக்கார்டோடயே இருக்கும். ஏன் 7 to 10 இயர்ஸ் மினிமமாக வச்சு பார்க்க சொல்கிறேன்னா 7 to 10 இயர்ஸில் மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஹைக்கும் போயிருக்கும், லோக்கும் போயிருக்கும். அப்போ இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம அனலைஸ் பண்ணி அப்புறமா ஒரு கால்குலேட்டரில் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். இப்படி பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் பார்த்து நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபண்ட் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிள் கிடையாது. உங்களுடைய இப்போ தான் ஒரு என்எஃப்ஓன்றதுனால இதில் நீங்கள் உங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மீனிங் என்னென்னா உங்கள் கையில் இப்போ ஸ்பேர் மணி இருக்குது, நீங்கள் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறீங்கன்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த ஃபண்டில், ஏன்னா சூட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் இதுலேருந்து எப்போ எக்ஸிட் ஆகணும் என்ட்ரு ஆகணும்னு தெரியாமையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதுவும் ஹை ரிஸ்க் தான். ஸோ உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இருந்தாலுமே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை அணுகுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு எவ்வளோ ஓவர்லாப் ரேஷியோ இருக்குது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, ப்ளஸ் எவ்வளோ அலோகேஷன் இந்த ஃபண்டுக்கு கொடுத்தா அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் பிளானை அதை பர்சனலைஸ் பண்ணி தருவாங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை ஒரு லாங் டேர்மில் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நாலேஜ் கெயின் பண்ணணும், அதுவும் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே கெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகவும் நாங்கள் ஃப்ரீயாக லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.